பொரிச்சு சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்து போடிய முட்டையாக குஞ்சு பொரிக்க வைப்போம். ப்ளீஸ். எங்கள் கோழி இன்றைக்கி 2ஆவதாக முட்டை போட்டிருக்கு. அந்த முட்டையை எடுக்க போகும்போது ரிதனும் ரோஷினியும் என்னெல்லாம் பேசுனாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ நாள் நின்னது 2ஆவது முட்டை. எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த முட்டையே கிடைக்குது பார்த்தியா அம்மா. இன்னைக்கும் நம்ம வீட்டில் அந்த முட்டை வேண்டாம். இனி அம்மா சொல்லும் கடையில் அந்த முட்டை வாங்கக்கூடாது, கோழி முட்டை போட்டால் தான் வாங்கணும். இன்னும் 2ஆவது தடவை முட்டை போட்டுருக்கு. இது நேற்றுக்கு போட்ட முட்டை, இது இன்னைக்கு போட்ட முட்டை. இது தம்பிக்கு, இது எனக்கு. இன்னைக்கு நாங்க முட்டை பறிச்சு சாப்பாடு கூட சாப்பிடுவோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அம்மா கோழி கோழி ஆத்தாத கோழி அண்ணானே குஞ்சு பொரிக்கும். ஆமா, சாப்பிட குஞ்சு பொரிக்கணும். முட்டை சாப்பிட வேண்டாமா? குஞ்சு பொரிக்கட்டா? குஞ்சு வேணும். குஞ்சியா வேணும்? குஞ்சு வேணும். அப்போ சாப்பிடலையா நீங்க 2 பேரும்? ஒன்னு சாப்பிடே ஒன்னு குஞ்சு. சரி, அதுக்கு நம்ம தனியாக வைக்கலாம். குஞ்சு பொரிக்க தனியாக வைக்கலாம். இந்த முட்டையை நம்ம சாப்பிடுவோம். சரியா ரிதன்? இந்த 2 முட்டையை சாப்பிட போகிறோம். இனி வார முட்டையை குஞ்சு பொரிக்க வைக்க போகிறோம். சரி. மணக்குது முட்டை மணக்குமா? தீட்டத்துக்கு நாட்டம். சரி. அந்த பெரிய கோழி நம்மளே கொஞ்ச நேரம் கொண்டு பார்த்துட்டு இருக்கு. ஆமா, நீங்க அவங்க முட்டையை எடுத்துட்டு வந்தா பின்ன பார்க்காத. பார்த்துட்டே இது சேவல் இது. சரி, அவன் இந்த முட்டைக்கு அப்பா பாக்குது. பாரு, உனக்கு கோழியை நாங்க எடுத்துட்டு வந்துருக்கோம். பாத்தியா அந்த அம்மா, எங்க அம்மா நில்லு நேரம் முட்டை சும்மா அது அம்மா கோழி, இது அப்பா கோழி. இதுல முட்டையை உடைச்ச குஞ்சு வருமா? வராது. குஞ்சு இருக்கா இல்லையா? லைட் வச்சு பார்க்கலாமா? நான் உனக்கு எப்படி தெரியும் லைட் வச்சு பார்த்தா குஞ்சு இருக்கா இல்லையா தெரியும்னு? ஃபோனில் பார்த்துருக்கியா? கழுவட்டா? சரிக்கா, கழுவட்டா. ஒன்றை பிடிங்க. எனக்கு மக ஒரு சுத்தத்துலேயும் சுத்த தங்கம். அவங்க கழுவி சூடு தண்ணியா வருது, உடையுமா? கொஞ்ச நேரம் பைப்பை திறந்து விடு. திறந்து விடு. கொஞ்சம் நல்ல ஃபோர்ஸை திறந்து விடு. அதுக்கப்புறம் கழுவு. சூடு தண்ணியா வருது. வெயில் பட்டதாலே இருக்கும். கொஞ்ச நேரம் கழியட்டு. தணுப்பாதான் வருது. சூடு. அடுத்து 2ஆவது முட்டை. இதுதான் நேற்றுக்கு பொரிச்ச முட்டை. நீங்கள் 2 பேரும் சமத்து பிள்ளைலாம் இருந்து வளரல. இன்னைக்கு ராத்திரி சட்டியில் போய் வெந்துட்டு இருக்கணும். சாப்பிடைக்கு ரெடியாக இருங்க. இன்னும் அப்பா கோழி விடாமல் வந்து பார்த்துட்டே இருக்கு. அண்ணால நாட்டம் போகல, சோப்பு போட்டு தான் எனக்கு கழுவாங்க. ஏய் தம்பி அங்க என்ன? இந்த முட்டையை நம்ம வறுத்து சாப்பிடக்கா, பொரிச்சு சாப்பிடக்கா, வேவிச்சு சாப்பிடக்கா? உங்க விருப்பம். குஞ்சு பொரிக்கட்டா? குஞ்சியா வேணும் உனக்கு? அப்போ முட்டை பொரிச்சு சாப்பிட வேண்டாமா? உங்களுக்கு முட்டை பொரிக்கணும்னு இல்லை அம்மா கோழி வளர்த்தது. குஞ்சு கோழியா வேணும்? சரி, நான் அக்காளுக்கு மட்டும் பொரிச்சு கொடுக்கேன், உனக்கு வேண்டாம். சரியா? குஞ்சுக்கு இப்போ உனக்கு முட்டையா? முட்டை பாருங்க. எத்தனை தடவை? 2 முட்டை. 2மே உனக்கா குஞ்சியா? அப்போ அந்த தள்ள கோழி நம்மளே பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. அந்த கருப்பு கோழி, அந்த கருப்பு பத்தியாலாம் நேருங்க. சரி, நம்ம
முட்டை இப்போ பொரிக்கணுமா வேண்டாமா? பொரிக்கணும் பொரிக்கணும் பொரிக்கணும். எனக்கு ஒன்றும் செய்யலாம். சரி, உனக்கு முட்டை எந்த முட்டை? இது பெண்ணு. நேற்றுக்கு பொரிச்சது பெண்ணு, இன்னைக்கு பொரிஞ்சது பையன். சரி அப்போ நாளைக்கு பொரிக்கிறது. சரி, ரிதனுக்கு முட்டையை தனியாக வைப்போம், அக்காளுக்கு முட்டையை பொரிப்போம். சரியா? சரியா ரிதன்? உனக்கு முட்டையை பொரிப்போம்மா. இந்த உனக்கு முட்டையை குஞ்சு பொரிக்க வைப்போம், அக்காளுக்கு முட்டையை பொரிப்போம். சரியா? ம் சரி. நானே முட்டை பொரிச்சு தின்னுவேன். ஹாஃப் பாயில் ஹாஃப் ஆயில். இந்த புல்சை அந்த மஞ்சக்கட்டு மேலே இருக்கும், வெள்ளைக்கட்டு அடியில் இருக்குங்களா, அது என்னன்னு? சரி, முட்டையை உடைச்சிடாதுங்க. நம்ம இனி போய் இதை பொரிச்சு சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். அம்மா இப்போ சரி, தம்பிக்கு அதை பொரிக்கல. பொரிக்கட்டா? ஆ சரி, அம்மா ஒன்று சொல்லி முதல்ல போடிய ஒரு 10 முட்டையை நம்ம பொரிச்சு சாப்பிடுவோம். சரியா? வேண்டாம். முட்டை 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 தேங்காய் வருமா? அம்மா அம்மா நீ சொன்னதானே, நான் சொல்லட்டா? தேங்காய் நந்தாக்கு இந்த முட்டை வந்து சும்மா அப்போ நம்ம வந்து ஒரு 5 முட்டையை பொரிச்சு சாப்பிடுவோம், அதுக்கு அடுத்து போடிய முட்டையை குஞ்சு பொரிக்க வைப்போம். அம்மா ப்ளீஸ். கண்ணில் எப்படி பார்க்க லைட் அடித்து பார்க்கலாம். இப்போ நான் இது மட்டும் சொல்லட்டா? முதல்ல 5 முட்டையும் நம்ம பொரிச்சு சாப்பிடுவோம், அதுக்கு அடுத்து 10 முட்டையை நம்ம குஞ்சு பொரிக்க வைக்கலாம். ஓகேவா? அதில் லைட் அடித்து பார்த்து குஞ்சு இருந்தோன்னா பொரிக்க வேண்டாம், குஞ்சு இல்லைன்னா பொரிக்கலாம். சரியா? சரி, அப்போ வீட்டுக்குள்ளே போய் இருட்டில் இருந்து லைட் அடிப்போம். வாங்க.